மரத்திலே உயரமான மரத்துலதான் கூடு கட்டும். ஆனா எதுல கூடு கட்டும் தெரியுமா? முள்ளா இருக்கிறதுலதான் கூடு கட்டும். ஆனா குஞ்சு படுக்கிறதுக்கு அதனுடைய அந்த மெதுவான ரோமம் இருக்கும் பறவைகளுக்கு, பருந்துக்கெல்லாம். அதை தானே பிடுங்கி 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 அதுல அந்த இதுல பஞ்சு மாதிரி வச்சிரும். முட்டையிட்டு அதுலதான் குஞ்சு பொரிக்கும். அப்ப குஞ்சு பொரிச்ச உடனே அந்த அது நல்ல மெத்த மாதிரி இருக்கும், அதுக்கு நல்லா சுகமா இருக்கும், நல்லா படுத்திருக்குங்க. அதுக்கு நீ ஊம்பிட்டு பேசாம இருக்கியா? அப்போ அது அந்த ரெக்கையெல்லாம் முளைச்சு அது பறக்கணும். அப்படியே விட்டுட்டு அது சுகத்தை பார்த்துட்டு என்ன பண்ணும்? அந்த கூட்டை விட்டு வெளியேறாது குஞ்சு. ஆமா, இறைய கொண்டாந்து கொடுக்க போது, சாப்பிட போது அது அங்கேயே இருக்க பார்க்கும். அப்ப அது என்ன செய்யும்னா, பஞ்சு மாதிரி முடி இருக்கு இல்லையா கூட்டுல, அதை ஒரு ரெண்டு சில பகுதிகளை பிடுங்கி கீழே போட்டுரும். அந்த முள்ளு இருக்குல்ல, குத்து முள்ள, அப்போ அந்த ரெக்கையை அதை அப்படி அடிச்சு அடிச்சு பார்க்கும். குத்தும் போது அது குத்துற இடத்துல தப்பிக்கணும் இல்ல, உள்ளுக்குள்ள அப்படி ரெக்கையை இப்படி அடிச்சு அடிச்சு அதுல மாறி எங்கனக்குள்ள இருக்கோ அதுல போய் உட்காரும் அது குஞ்சு. இது பார்க்கும் ஒரு வாரம், ரைட், மொத்தம் பிடுங்கி தூர போட்டுரும். எங்கன விட்டும் குத்தணும். அதே மாதிரி கூட்டுல சுத்தி இருக்கு பாரு, அதெல்லாம் பிடிங்கி பிரிச்சிடும். அந்த கீழே தட்டு மாத்திரம் தான் மட்டுக்கான இருக்கும். எங்கன உட்கார்ந்தாலும் முள்ளு குத்தும் குஞ்சிக்கு. அப்பதான் அந்த குஞ்சி ரெக்கையை சட 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 அடிச்சு கூட்டை விட்டு வெளியே போகும். இது கூடவே போகும். பறக்க முடியாம கீழே வருது அப்படின்னா மாத்திரம்தான் இது போய் அதை போய் இப்படி ரெக்கையை விரிச்சு தாங்கும் குஞ்சிய. அப்படியே பறந்து போயிருச்சுன்னா அவ்வளவுதான், அதுக்கு இதுக்கு எந்த உறவும் கிடையாது. பறந்து அப்படியே ஏறி போயிருச்சுன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். இதுக்கு அது இது வேலை இது முடிஞ்சு வச்சு அது வேலை, அது பாட்டுக்கு அது போயிடும். ஃப்ரீ தான், என் வேலை முடிஞ்சு வச்சு, ரைட், நீ ஒம்பாடு. அதுவா பறந்து போறது வரைக்கும் தான் அந்த பருந்துக்கு அந்த குஞ்சியை பாதுகாக்கிற வேலை. பருந்துக்கு ஆரம்பிச்சிருச்சா அதுக்கு இதுக்கு எந்த பந்தமும் கிடையாது, உறவும் கிடையாது, அப்பவே முடிஞ்சுக்கிடும். எதுவுமே கிடையாது. அதேதான், உனக்கும் அவனுக்கு என்னமே கிடையாது. நீதான் அடிச்சுக்கிற, முட்டிக்கிற, பேச்சுக்கிற, செஞ்சுக்கிற, எதுவுமே கிடையாது. உன் வாழ்க்கையை நீ பாரு, என் வாழ்க்கையை நான் பாக்குறேன். நிறைய பேர் நான் பிள்ளைய வளர்த்து போட்டிருக்கேன், பிள்ளைய வளர்த்து போட்டிருக்கேன், பிள்ளை எனக்கு ஒண்ணும் பண்ண மாட்டேக்கான், எனக்கு ஒண்ணும் பண்ண மாட்டேக்கான்னு சண்டை போடுவாங்க. அதுல நம்ம உணர வேண்டிய விஷயம், நீ உன் பிள்ளைய நம்பி பிறக்கல, பிறவி எடுக்கல. எப்படி? ஒன்னே நம்பிதான் அவன் பிறந்திருக்கான். அது பொண்ணா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சரி. அப்போ கொடுக்கிற இடத்துல நீதான் இருக்கிற, அவன் உனக்கு கொடுக்கணுங்கிற அவசியமே இல்லை. எப்படி? நீதான் கொடுக்கணும். பிள்ளைய உனக்கு கொடுக்கலன்னு சொல்றவாரு, அது தப்புன்னு சொல்லுவோம் நாங்க. இதுதான் இந்த இதுக்குள்ள இருக்கிற. அப்படி வரும்போதுதான் இது எனக்கு சொந்தமானது இல்லை வரும். எதிர்பார்ப்பு உனக்குள்ள பெருக போய் தான் அந்த இது வருது. இது ஏன் புள்ள, ஏன் சொத்து, ஏன் வீடு, ஏன் தெருவு, ஏன் ஊரு வருது. அந்த எதிர்பார்ப்பு இல்லைன்னா கணவன் மனைவி ஒரு துணைக்காக கணவன் மனைவி படிச்சாங்க. இந்த 2 பேருக்காக தானே பிள்ளைங்க படிச்சாங்க. அப்ப பிள்ளைங்க துணையா இருக்கணும்ல. துணையா இருக்கணும். எது வரைக்கும் இருக்குல்ல, அது அப்ப எந்த காலகட்டம் வரைக்கும் இருக்கணும்? பறக்கிறது வரைக்கும் தான் துணை. குஞ்சு பறந்துருச்சுன்னா தாய் விளையிறது இல்ல. குஞ்சு பறந்துருச்சுன்னா தாய் குஞ்சியோட போகுதா? போயிடும். இது நீ போயிடும். கடைசி வரைக்கும் பாக்குறதுங்கிறது அது ஒன்னே சார்ந்தது.
அவங்க வந்து மனுஷங்கிறதுனால நமக்கு வந்து அறிவுத்தன்மையை கொடுத்திருக்கிறதுனால உணர்வு இருந்தா நம்மளை வந்து அவங்க பாதுகாக்கலாம். பாதுகாக்கலன்னா ஒண்ணும் சொல்ல முடியாது. அவங்கள குறை சொல்ல முடியாது, குறை சொல்லக்கூடாது. சொல்ற இடத்துல இல்ல. ஆமா. ஏன்னா நீயும் அவங்கள நம்பி பிறக்கல, அவங்களும் உங்களை நம்பி பிறக்கல. எடுத்துக்கிட்டா எல்லாமே யாரை நம்பி பிறக்கிறோம்? இயற்கையை நம்பி. இறைவனை கூட சொல்ல முடியாது, இயற்கை தான். புரிஞ்சா? சரிங்க சாமி, சரியா? இயற்கை தான். இயற்கை தான் நம்மளை வழி நடத்துது, இயற்கை தான் நம்மளை கொண்டு வந்து சேர்க்குது. நமக்கான இடமும் நமக்கான பயணமும் பிரபஞ்சத்துல கொடுத்து வைக்கிறாங்க. பிரபஞ்சத்தை கூட இயற்கை தான் உருவாக்கி கொடுக்கு. அந்த அவங்க உருவாக்கி கொடுக்கிற பிரபஞ்சத்துல நம்ம பயணம் பண்றோம், அவ்வளவுதான். எவ்வளவு காலம் அவன் பயணம் பண்ண சொல்லியிருக்கானோ அந்த பிரபஞ்சத்துல நம்ம பயணம் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இப்போ நீங்க எல்லாம் இருந்தா கூட எவ்வளவு பேர் விட்டுட்டு ரோட்ல சுத்துறாங்க, காட்டுல சுத்துறாங்க. இன்னொரு படி போனா அதுல வந்து அது சித்தாந்தவாதிகளுக்கு சராசரியா இல்லத்து குடும்பத்துல இருக்கிறவங்கிட்ட சொன்னா அது சாத்தியம் இல்லைன்னு அர்த்தம். சரீரத்தை பொசுக்குறோம், மண்ணை போட்டு மூடுறோம். நம்ம சித்தாந்த ரீதியில நமக்கு என்ன இருக்கு தெரியுமா? இந்த ஊனமடைஞ்ச சரீரத்தை ஜீவன் பிரிஞ்சதுக்கு அப்புறம் கழுகு காக்காவுக்கு உணவாகணும்னு இருக்கு. எப்படி? கழுகு காக்காய்களுக்கு உணவாகணும்னு தான் இருக்கு நம்ம இதுல. அது கரையாந்து இங்கதான், மண்ணு இங்கதான், அது பிரச்சனை கிடையாது. அதெல்லாம் வந்து இதுல சொல்ல முடியாது இல்லையா? கழுகு காக்காய்களுக்கு உணவாகணும் இந்த இருக்கு. நம்ம என்ன செய்யறோம்? எரிச்சிடுறோம், இல்லைன்னா மண்ணை போட்டு மூடிடுறோம் கண்ணுக்கு தெரியாம. இவரு சொல்றாரு கரையான் சாப்பிட்டுருன்னு. கரையான் சாப்பிட்டதுன்னு யாரு சொன்னா? உன்னைய கரையான் சாப்பிடுறதுக்கு கரையானுக்கு என்ன வந்திருக்குன்னு கேட்கேன். கரையான் சாப்பிடுற அளவுக்கு உங்ககிட்ட என்ன இருக்கு? உன்னைய மண்ணுக்குள்ள சாப்பிடுறது மண்ணு தான் சாப்பிடுறது, கரையான் சாப்பிடல. கரையா சொல்றது இவங்க மண்ணுதான் சாப்பிடும் நம்மள. அதுக்கு என்ன காரணம்னா மண்ணிலிருந்து வந்தாய் மண்ணேவே சார்ந்தாய். எப்படி? அதுக்குத்தான் நீ எங்கிருந்து வந்தாயோ அங்கேயே போய் சேர். புரிஞ்சதா? அது இது சரீரத்துக்கானது. ஆன்மா ரீதியா இருந்தா எதுல இருந்து பிறந்ததோ அதுல இருந்துதான் வந்தவனா நான் பாட்டுல கூட வரும். புரியுதா நான் சொல்றது? எங்க அதே மாதிரிதான் அந்த அந்த வேடு இதுக்கும் பொருந்தும் அதுக்கும் பொருந்தும். அப்ப நம்ம அதெல்லாம் வந்து யோசிக்காம நாம வாட்டுக்கு போட்டு இப்படி எனக்கு இப்படி வேணும், அப்படி வேணும், அது வேணும், இது வேணும் அப்படின்னா நாமளா இது எல்லாமே இந்த நம்ம மனிதனுக்குள் இருக்கக்கூடிய ஆசைகள், பாசங்கள், இந்த இதுகள் எல்லாம் விதை விதைச்சு நமக்கு ஊண்டி வச்சது. ஏற்கனவே சொல்லிட்டு இல்லையா? அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆதிக்கவாசியமா இருக்கக்கூடியவன் உருவாக்குனது. இடைக்காலங்கள்ல அவன் ஆதிக்கம் கொஞ்சம் பின்னடை அடைஞ்சதுனால இப்ப மீண்டும் தன் ஆதிக்கத்துக்கு வர்றதுக்கு துடிக்கிறாங்க. அதுக்கு எத்தனை வழி இருக்கோ அத்தனை வழியை இன்னைக்கு கண்டுபிடிச்சு விதைக்கிறாங்க. எப்படி விதைக்கிறாங்க? நீ நல்வழி பெறணும் விதைக்கல, நீ சின்னவனம் ஆயிரணும், அவன் ஆதிக்கத்துக்கு வரணும். இவ்வளவுதான். நீ நல்லா இருக்கியா அதெல்லாம் அவனுக்கு தேவையே கிடையாது. அப்ப அவன் வகுத்த விதிமுறை, அவன் வகுத்த சாஸ்திரம், சம்பிரதாயம் எல்லாமே நம்ம வந்து ஏத்துக்கிற இடத்துல இல்ல. இந்த பிரதேசியில சுத்தமா எதுவுமே எடுத்துக்கிற மாட்டேன்.